ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம கூமாப்பட்டிக்கு பதிலாக எங்கள் ஊர் கூமாப்பட்டியில் குளித்து என் தலைமுடி பாருங்கள், ஒரு முடி கொட்டாமல் ஜம்முன்னு அடர்ந்த காடுகள், அமேசான் காடு போல். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிக்கு கூமாப்பட்டிக்கு பதிலாக எங்கள் ஊர் கூமாப்பட்டி, கன்னியாகுமரி கூமாப்பட்டியில் நாங்கள் குளித்ததுனால எங்களோட தலைமுடியை பாருங்கள், அமேசான் காடோட அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு. இதுக்கு காரணம் எந்த ஒரு எண்ணெயுமோ எதுவுமே கிடையாது. டெய்லி நாங்கள் எங்கள் ஊர் குளத்தில், ஆற்றுல குடிக்கிறனால இருக்குது. ஒரு செம்பட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு 36 வயசாச்சு, ஒரு முடி நரைக்கவும் இல்லை. ஸோ கண்ட எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி உங்கள் தலைமுடியை கெடுத்துக்கிடாதீங்க. வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் கடலில் குளிங்க, ஆற்றுல குளிங்க, எல்லா நீர்நிலையிலையும் குளிங்க. எங்கள் ஊரில் வந்து எதில் குளித்தாலுமே உங்களுக்கு முடி கொட்டாது. பாருங்கள், ஏதாவது ஒரு முடியாக கொட்டியிருக்கா பார்த்தியாடா? கண்ட எண்ணெயை தேய்ச்சி விளம்பரம் போடுறான்னு சொல்லி ஏமாறாதீங்க. எண்ணெயே தேய்க்காதீங்க, அதுதான் நல்லது. நான் என் வாழ்க்கையில் எண்ணெய் தேய்ச்சதே கிடையாது. எங்கள் ஊரில் தான் குளிச்சிட்ருக்கேன். வெளியூரில் போய் குளித்ததும் கிடையாது. ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ எல்லோரும் எங்கள் ஊருக்கு வாங்க, கன்னியாகுமரிக்கு வாங்க. கன்னியாகுமரி வந்துட்டு விவேகானந்தரையும் காந்தி சிலையும் பார்த்துட்டு போகாதீங்க. அங்கே குளிங்க. முதல்ல வந்து கடலில் குளிங்க. அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா ஆற்றுல குளிங்க, குளத்தில் குளிங்க, குட்டையில் குளிங்க. எங்கே தண்ணி கிடக்கும் அங்கே குளிங்க. தண்ணி இல்லாத இடமே கிடையாது. திருப்பரப்பு ஃபால்ஸு எல்லாம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. நீர் ஃபால்ஸும் சரி. ஸோ எங்கள் ஊரை வந்து ஒரு முறை பாருங்கள் மக்களே. டாடா.